இன்றைய பாடல் அரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடக்கும் ஜெயா வேதாச்சலம் அம்மா அவர்களை வரவேற்று தளத்தை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நெறியாளுகையாக நான் இப்போது எழிலரசி அம்மா அவர்களை பாட அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மைய நிறுவனர், தலைவர் மற்றும் செயலாளர் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பான நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திரைப்பட பாடலை பாடுகிறேன். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். பூக்களை பிடித்து புத்தகம் படிப்பேன், புல்வெளி கண்டால் முயல் போல் குதிப்பேன். நான் மட்டும் இரவில் தனிமையில் நடப்பேன், நடைபாதை கடையில் தேநீர் குடிப்பேன். வாழ்க்கையில் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன், வாழ்க்கையின் மறு பாதி நான் என்று ரசிப்பேன். காற்றில் வரும் மேகம் போலே நான் என்று மிதப்பேன். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் முடியாது, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். வெண்பா பாடி வரும் வண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் சிறு பூக்கள், கொஞ்சம் பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்களின். வெண்பா பாடி வரும் வண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் சிறு பூக்கள், கொஞ்சம் பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்களின். காவிரி மணலில் நடந்ததும் இல்லை, கடற்கரை அலையில் கால் வைத்ததில்லை, சுதந்திர வானில் பறந்ததும் இல்லை, சுட சுட மழையில் நனைந்ததும் இல்லை, சாலையில் நானாக போனதும் இல்லை, சமயத்தில் நானாக ஆனதும் இல்லை, ஏழை மனம் காணும் இன்பம் நான் காணவில்லை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். என்பா பாடி வரும் வண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் சிறு பூக்கள், கொஞ்சம் பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள் இன்பம். வெண்பா பாடி வரும் வண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் சிறு பூக்கள், கொஞ்சம் பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள் இன்பம்.
வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் அம்மா. சிறப்பு 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 எழிலரசி அம்மா. மிக அருமையாக இந்த பாடலை முழுவதுமாக பாடினதுதான் இங்கே விசேஷம். ஏன்னா அங்கங்க வந்து ஜதிகள் அதாவது ஸ்ருதி மாறி மாறி போயிட்டே இருக்கும். நீங்க இந்த பாட்டை எடுத்து பாடினதே ஒரு மிகப்பெரிய சவால். மிக அருமையாக நீங்க பாடினீங்க. மே மாதம் என்ற படத்தில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இது. மிக சிறப்பான வரிகளை கோர்த்து இந்த பாடலை அவர் பாடி இருப்பார். இந்த பாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாடியதற்கு நான் உங்களை பாராட்டுகின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். தோழமைகள் அனைவருக்கு இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை எங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மைய நிறுவனர் குகனையா அவர்களுக்கும், இந்த பாட்டரங்கை நெறியாளரை செய்து கொண்டிருக்கின்ற தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், இங்க இணைந்திருக்கின்ற எழிலரசி அம்மா மற்றும் சுதர்சன் ஐயா அவர்களுக்கும், எப்பொழுதுமே நமக்கு நம்மளுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு நம்மை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா, நிகழ்வை நீங்கள் கண்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது நிறைய பாடல் ஆசிரியர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு குறிப்பா ஒரு 3 பாடல் ஆசிரியர்களை வந்து இந்த தளத்திலே உங்களிடையே அவர்களை பற்றிய சின்ன சின்ன குறிப்புகள் உங்களிடையே சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல நான் எடுத்துக்கிற பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னாக்க, நமது எட்டயபுரத்து சீமான் கவி பாரதி அவர்களை தான் நான் எடுத்துக்கிறேன். அவர் இறந்த பிறகுதான் அவருடைய பாடல்கள் எல்லாம் பல படங்கள்ல வந்து பாடலாக்கப்பட்டது. அந்த பாடல்ல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவர் பாடல் எல்லாமே கேட்டோம்னா மெய்மறந்துதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கும், மனதை உருகும் விதத்திலே அமைந்திருக்கும். அதற்கு அந்த பாடல் வரிகளுக்கு இசை அமைப்பு வந்து இன்னும் அருமையாக இருக்கும். அதில் ஒரு பாடலை இங்கு பாடி அடுத்தவரை அழைக்கலாம் என்று இருக்கின்றேன். சோலை மலரொளியோ நினது சுந்தர புன்னகைதான், நீலக்கடல் அலையே நினது நெஞ்சின் அலைகளடி, கோலக்குயிலோசை நினது குரலினிமையடி, வாழை குமரியடி துபார் கண்ணத்து முத்தம் ஒன்று, சுட்டும் வேலி சூடதான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா மான கருமை கொள்ளோ, பட்டுக்காரு நீல கூடவை பதித்த நல்வயிரம், நட்ட நடனிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி, சுட்டும் விழிச்சுடதான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. மிகவும் அழகாக பாடுவீர்கள். பாரதியாரை பத்தி எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இருப்பீங்க. தாமோதரன் ஐயாவை அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். எப்போதும் ஜெயாமா கூறியது போல் நம்மை வந்து அனைவரையும் ஊக்குவித்துக் கொண்டிருப்பார். தவறாமல் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை கூறுவோம். அடுத்ததாக சுதர்சனம் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். அம்மா வணக்கம்மா. ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, வாங்க. இது வந்து மேக்சிமம் எனக்கு பிடிச்ச பாடல்மா. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்னு ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே, கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்னு ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே, அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவிச்சேனே, அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவிச்சேனே,
கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்னு ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. கண்ணு வலது கண்ணு தானா துடிக்குதுன்னு ஏதோ நடக்கும்னு போச்சு. மானம் குறையும் மின்னு மாசு படியும் மின்னு வீணா கதை முடிஞ்சு போச்சு. ஈசான மூளையில லேசான பள்ளி சத்தம் மாமே வேற சொல்லி போசுது. ஆறாத சோகம் தன்னை தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது. மாமா மாமா உன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவிச்சேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்னு ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி. கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்னு ஊற விட்டு கூண்டுக்குள்ள வந்ததிந்த கோலக்கிளியே. தென்னும் கிளையும் தென்றல் காத்தும் கோயிலும் அடிமானே உன்ன தினம் பாடும். கஞ்சி மடிப்பும் கரை வேட்டி துணியும் இந்த மாமன் கதைய தினம் பேசும். பொள்ளாச்சி சந்தையில கொண்டாந்த சேலையில சாயம் இன்னும் விட்டு போகல. பண்ணாரி கோயிலுக்கு முந்தான ஓரத்துல நேர்ந்து முடிச்ச கடன் தீரல. மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள உன்ன வச்சு கூடி நின்னு ஊற விட்டு கூண்டுக்குள்ள வந்ததிந்த கோலக்கிளி. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்னு ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. ஏன் மாமா மாமா உன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே. அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவிச்சேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்னு ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதெந்த கோலக்கிளியே. அம்மா வணக்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள். மிக அழகாக இந்த பாடலை நீங்கள் பாடினீர்கள். கூண்டுக்குள்ள என்ன வச்சு அப்படின்ற ஒரு பாடல் வந்து நம்ம கேப்டன் நடிச்ச படம் இது. சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படத்துல கேப்டன் நடிச்சிருப்பாரு. இந்த பாடல் எழுதினது வந்து ஆதி உதயகுமார் அப்படிங்கிறவரு பாடலாசிரியர் எழுதியிருப்பாரு. மிக சிறப்பான வரிகள் நிறைந்த ஒரு பாடல் அது. நீங்க அதை தேர்ந்தெடுத்து நீங்க பாடியதற்கு உங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் அடுத்ததாக கவிஞர் பாடலாசிரியர் வரிசையில ஒரு நிமிஷம்மா. அடுத்ததாக பாடலாசிரியர் வரிசையில் அடுத்தது எடுத்துக்கொண்டவர் யாரு அப்படின்னாக்க கண்ணதாசன் அவர்கள். அவர் எங்க மாவட்டத்துக்கு அண்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர். கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு சென்று மிகவும் கஷ்டப்பட்டு படங்களில் பாடல் எழுதிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. எல்லா பாடல் ஆசிரியர்களும் அனுபவித்த ஒன்றுதான். யாருக்கும் எளிதாக பாடல்கள் கிடைக்கவில்லை. திரைப்படங்களில் மிகவும் கஷ்டப்பட்டுதான் பாடல்களை எழுதுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் பார்த்தோமானால் கவியரசு கண்ணதாசன் அவர்களும் நிறைய கஷ்டப்பட்டு பாடல் ஆசிரியர் ஆனார். நூற்றுக்கணக்கான பாடல்களை அவர் கொடுத்திருக்கின்றார். அவர் சொன்ன ஒரு சின்ன பொன்மொழி இங்க சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதாவது அனுபவத்தை பத்தி ஒரு பொன்மொழி சொல்லியிருக்கிறாரு. அனுபவம் என்பது பெரிதாக எதுவும் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்து பிறகு எஞ்சி நிற்பதுதான் அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. அனுபவங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் இழந்துட்டு எது நமக்கு எஞ்சி இருக்கிறதோ அதுதான் நமது அனுபவம் அப்படிங்கிறாரு. மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி அவரு.
அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னாக்க நிச்சயமாக அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி திரைப்படம் என்றாலே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது யார் என்றால் நமது கண்ணதாசன் அவர்கள் தான். பாடல்கள் என்றாலே கண்ணதாசன் என்றுதான் நமக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும். மிகச்சிறந்த பாடல் வரிகளை போட்டு அவர் தொடாத கருவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். திருவள்ளுவர் மாதிரி கண்ணதாசன் அவர்கள் தொடாத கருவே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். மிக சிறப்பான பாடல் வரிகளை அவர் கொடுத்திருப்பார். அப்படி ஒரு கவிஞர் நமது தமிழகத்தில் பிறந்தது, அதுவும் எனது அண்டை மாவட்டமான சிவகங்கையில் பிறந்தது எனக்கும் பெருமையாக இருக்கிறது. சிறுகுடல்பட்டி என்ற ஊருக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த ஊரில் நான் பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள் தோன்றியது. அவர் பாடிய அவர் எழுதிய பாடல் ஒன்று இங்கே நான் நினைவு கூர்ந்து அடுத்தவரை அழைக்க அம்மாவிடம் ஒப்படைக்கிறேன். கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவிழ்ந்து வரவில்லையா, கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவிழ்ந்து வரவில்லையா, இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா, காதல் தரவில்லையா, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. அடுத்தவரை அழைக்கலாமா? வணக்கம். நிகழ்வில் சரவணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் பொருளாளர் அவர்களை மாலை வணக்கம் கூறி வரவேற்கிறேன். அடுத்ததாக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் நிறுவனர் விடியல் குகன் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். என்ன இன்னைக்கு சீக்கிரமா அழைச்சிட்டீங்க? ஆள் இல்லையோ? சரவணன் ஐயா வந்திருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு. அதுக்குள்ளார இங்க நியூட்ல போட்டு போயிட்டாரு போல. என்ன ஒண்ணும் முடிவு பண்ணாம இருந்தேன். சரி, இப்பதான் கொஞ்ச நேரம் உள்ள யாராவது டிஎம்எஸ் பாட்டு ஏதாவது பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தேன். ஒரு பாட்டு பாருங்க சரவணன் ஐயா. சரி, நீங்க பாருங்க. 2 பேர் இணைஞ்சிருக்காங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. கஸ்தூரி இருக்கம்மா. அம்மா பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். வணக்கங்க அம்மா. நன்றி. வணக்கம். வணக்கம். தாங்கள் இணைந்திருக்க இனிய மாலை வணக்கம் கூறி வரவேற்கிறேன். சரி, வாங்க. அடுத்ததாக தாங்கள் கஸ்தூரி அவர்கள் பாட அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாடல் KP சுந்தராம்பாள் பாடல் ஐயா. அது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சு உள்ளடக்கி அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுதும் பிறன் பழிப்பதில்லா நன்றேனும் திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே, வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம், வாழ்க்கை என்னும் ஓடம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன்தான் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். துடுப்புகளில்லா படகு அலைகள்
அழைக்கின்ற திசையெல்லாம் போகும். தீமை தடுப்பவரில்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும். அந்த படகின் நிலை போலே ஆகும். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். நன்றி அம்மா. அருமை 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 அம்மா. கேபி சுந்தரம்பாள் அவங்களே வந்து இங்க பாடின மாதிரி இருந்துச்சு. மிக கணீர்னு இந்த பாடலை நீங்கள் முதல்ல ஆரம்பம் ரொம்ப அட்டகாசமா நீங்க பாடினீங்க. அதை எடுத்து மிக அருமையான ஒரு பாடலை நீங்க இங்க பாடிருக்கீங்க. அவங்களுடைய குரல் வளம் உங்களுக்கு அப்படியே இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அந்த குரல் வளத்தை நீங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாடியதற்கு மிக்க நன்றி அம்மா. பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடலானது பூம்புகார் என்ற படத்தில் கேபி சுந்தரம்பாள் பாடியிருப்பாங்க. இது லிரிக்ஸ், அதாவது பாடல் வரிகள் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னாக்க முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார். மிக அருமையான வரிகளை கோர்த்து முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பார்கள். அந்த பாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே பாடியதற்கு மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. பாராட்டுக்கள். வாழ்த்துக்கள். நல்லா அழகா பாடினாங்க. ஆரம்ப வரி அப்படியே சுந்தராம்பாள் பாடுற மாதிரியே கணீர்னு அந்த ஒரு குரல் வளத்துல அழகா இருந்தது. நல்லா பாடினீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா நிகழ்வில் இணைந்ததற்கு. நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்ததாக சரவணன் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். ஒரு நிமிஷம்மா. இவங்க அம்மா எந்த ஊரு? நீங்க கஸ்தூரி அம்மா, நீங்க எந்த ஊருமா? விழுப்புரம்மா. விழுப்புரம். விழுப்புரம். நல்ல நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சரவணன் ஐயா லைன்ல இருக்கீங்களா? சரவணன் ஐயா. சரவணன் ஐயா இணைப்புல போட்டுட்டு நீங்க ஏதாவது பாடலாசிரியர் பத்தி சொல்லிட்டு ஒரு பாடல் லைட்டா பாடுங்க. அதுக்குள்ள தாமோதரன் ஐயா ஏதாவது சொல்றாங்களான்னு கேளுங்கம்மா. தாமோதரன் ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயா. நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கலாம். மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. நான் நல்ல ரசிகன். நான் கவிஞன் முக்கியம். ஏன்னா இல்லடா ஐயா பாடுறதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லாத போயிடுவாங்க. பாடிக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்ல. அதை ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா ரசிகன். ரசிகன். நான் நல்ல ரசிகன். ஐயா ஒண்ணுக்கு ஒரு பாட்டு சொல்லுவார. சரி ஐயா பாடல் எடுத்துட்டீங்களா? ஐயா பாட சொல்லலாமே. அதான் பாடல் எடுத்துட்டாரா? இல்ல பாட்டு தான் தேடுனேன். காதல் பாட்டு அது இதுன்னு வருது. சரி பாடிடுவோம். அந்த சின்ன வயசுல பாடிக்கிட்டு தெரிஞ்ச பாட்டு தான். பாடி பாப்போம்னு நினைச்சேன். சரி பாடுங்க. அதனால என்ன கிடைச்சத பாடுங்க. அவ்வளவுதான். சின்ன வயசுலதான் காதல் வரணுமாங்க ஐயா? பெரிய வயசுலயும் வரும். சொல்ல முடியாது. சொன்னா நல்லா இருக்காது. சரிம்மா. எப்படி சம்பந்தம் இல்லாம சொன்னா நல்லா இருக்காதுங்கய்யா. அப்பெல்லாம் சொன்னீங்கன்னாக்க வந்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. இப்ப சொல்றதுக்கு விழுகும். இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப சொல்றதுக்கு ஆள் இல்ல. இப்ப சொல்ல முடியல. அப்படிங்களா? உண்மை இதுதான். எல்லாருடைய இதுலயே உண்மை இதுதான். இது உண்மையான ஒரு உணர்வுகள் தான். அன்பால் செய்ய அன்புதானே அது. அதனால காதல் என்பது இன்னும் கெட்ட வார்த்தை அல்லவே. காதல் என்பது அன்புதானே. அது காதல் வயப்படுகிறார்கள். பெருசுகள் அன்பு வயப்படுகிறோம். அவ்வளவுதான். வடிவம் மாறிடுது. அவ்வளவுதான். சரி நல்லது. நான் பாடிடுறேன். அவ்வளவுதான். எப்படி பாடுங்க. பாத்துக்கங்க.
பாடுங்க பாடுங்க. என்ன பாடல் தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கல? எந்த பாடல் நமக்கு பாடுற மாதிரி வருதுன்னு பார்த்தேன். அது ஒரு பாட்டு வந்தது. சரி இதை பாடின ஒரு காலத்துல பாடிட்டு கிடந்தோமே, அதனால பாடுவோம்னு பாடினேன். ஓ, பாடுறேன். அப்போ அது ஒரு காலத்துல பாடிட்டு கிடந்த ஃபேமஸ் பாட்டு தான். பாடுங்க பாடுங்க. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் எங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மூட, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன், உன்னிடம் உண்மைகள் கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன், உன்னிடம் உண்மை கூற. திரும்ப திரும்ப வந்துகிட்டே. நான் மலரோடு தனியாக ஏன் எங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். அவ்வளவுதான். சிறப்புங்க ஐயா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. கொஞ்சம் மிக நல்லா பாடுனீங்க ஐயா. முதல் வரி மட்டும் நல்லா பாடினேன், அப்புறமேல கொஞ்சம் அந்த இசையோட சரியா இணைந்து வரலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க எடுத்து பாடினதே ரொம்ப மிக சிறப்பு. ஆமா. ரொம்ப நல்லா அருமையா பாடினீங்க ஐயா. நல்ல இந்த பாடல் வந்து நன்றி. இந்த பாடலை கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஆமாம், கண்ணதாசன் போல. இரு வல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு படத்துல ஜெய்சங்கரா? டிஎம்எஸும் சுசிலா, ஜெய்சங்கர் ஆமா தானே? ஜெய்சங்கர், ம். ஆமாங்க ஐயா, ஜெய்சங்கர் பாடியிருப்பாரு. சூப்பரான பாடல், அருமையான பாடல் இது, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஆமா. அதனால நானும் இங்கே நான் மறுபடியும் பாடுகிறேன் இந்த பாட்டை பாடுங்க, உங்களோட பாடுங்க, அனுமதியோட. பாடுங்க. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. வெண் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன், உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன், உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், முன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். அருமை. நன்றிங்க ஐயா.
நான் என்னுடைய பெண் குரல் எல்லாம் சரியா வரல. அது அந்த இசையோட ஈர்ந்து வரலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்க கரெக்டா இல்ல ஐயா, பாடிக்கணும். அது பெண் குரல் அவசரமா ஐயா. நீங்க எடுத்து ஆண் குரல்ல பாடுனீங்க, பாடிட்டீங்க. ஆண் குரல்ல வந்து கரெக்டா பாடிட்டீங்க ஐயா. கரெக்டா வந்துச்சு. ஆமா. பெண் குரல்ல பாடுறது ஆனாலும் இசையோட சரியா வரல. ஆனாலும் ஆனாலும் ஐயா ஒரு காலத்துல பாடிட்டு இருந்த பாட்டுன்னு சொன்னாங்க பாருங்க. ரொம்ப அருமையான பாட்டு தான் பாடிட்டு கிடந்திருக்காரு. அது டிஎம்எஸ் பாடல்கள்லாம் அப்ப ரொம்ப விரும்பி பாடுவேன். ஐயா வாங்க, கார்த்திகேயன். கார்த்திகேயன் ஐயா வந்திருக்காங்க. கார்த்திகேயன் நீண்ட நாளுக்கு பிறகு வந்திருக்கிறார். வாங்க வாங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். கார்த்திகேயன் உங்களுடைய ஐயா அவர்களை வருக வருக என்று அருமையான வரவேற்கிறோம். பாடல்களையா வழங்குங்க பாடல் அரங்கத்துல. ஆமா. அப்ப ஆசிரியர் அவருக்கு நீங்க யாராவது அறிமுகப்படுத்துங்க. ஜெயமா வேற ஏதாவது சொல்றீங்களா சரி. இல்ல அழைச்சிருக்கீங்களா? நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஐயா, ஐயாவை பணி ஓய்வு அறிமுகப்படுத்திட்டு இன்னும் எவ்வளவு நீங்க நாள் இருக்கு? கார்த்திகேயன் ஐயா அறிமுகப்படுத்திட்டு நீங்க அடுத்தவர் அழைக்கலாம். அடுத்தது வள்ளலார் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவர். அதிலேயே டாக்டரேட் பண்ணியிருக்காரு. ஒரு பன்முக திறமையாளர். சொல்லுங்க, வாடிய பேச மாட்டேங்கிறீங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாரை பத்தி பேசுன அதை பத்தி கூட ஒரு நிகழ்வு தனியா வச்சுக்கலாம்னு முன்னொரு நிகழ்வுல ஐயா இணைஞ்சப்போ பேசணும். அதுக்கப்புறம் ஐயா இணைஞ்சாரா இணைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. வாருங்கள் வாருங்கள் ஐயா, நீங்கள் ஒரு பாடல் பாடுங்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாங்க. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் தான். இப்ப நான் பார்த்துட்டேன் அந்த மெசேஜ, உடனே டக்குன்னு உள்ளுக்குள்ள வந்துட்டேன். ஆக்சுவலா இப்ப வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு அரிமா சங்கம் இருக்கிறது. நான் தான் சாசன தலைவர். உறுப்பினர்களுக்கு மணநாள் விழா வந்ததுன்னா அந்த தம்பதியரை வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குத்து விளக்கு ஏற்றி அந்த கணவன் மனைவிக்கு பூ வைத்து ஒரு கேக்க வெட்ட சொல்லி இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் கொடுத்து மகிழ்ந்து அவங்க வீட்டுல சிற்றுண்டியை உண்டுட்டு வர்றது வழக்கமா வச்சிருக்கிறோம் எங்களுடைய அரிமா சங்கத்துல. சரி சரி சரி. அந்த வகையில திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு தம்பதியருக்கு, அவங்க எங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க அந்த ஆசிரியை. அவங்க இல்லத்துக்கு கிளம்பிட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து அந்த உங்கள் மீது இருக்கின்ற அந்த பற்றின் காரணமா டக்குன்னு சரி ஐயாவோட முகத்தை பார்த்துட்டோம்னாலே அது ஒரு எனர்ஜி. உங்க கூட பயணிக்கிறவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். நான் பயணிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பள்ளிச்சூழல், குடும்பச்சூழல், பல காரணங்கள்னு வச்சுங்களேன். 8 பேர் பணியாற்றக்கூடிய பள்ளியில் 4 பேர் தான் இருக்கிறோம். அதனால வந்து பணி பளு அதிகமா இருக்கு. அதை தவிர நம்ம ஐயா மாதிரி பல இயக்கங்கள் இருக்கிறதுனால அந்த இயக்க பணிகள் காரணமா வர முடியல. நிச்சயமா வந்து பணி ஓய்வுக்கு பின்னார வந்து ஐயா சந்தோஷப்படுற அளவுக்கு என்னுடைய ஈடுபாடு எல்லாத்தையுமே இருக்கும். நல்லது. வாங்க வாங்க வாங்க. வரவேற்கிறேன். நிச்சயமா நம்ம ஏற்கனவே பேசினபடி நீங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா வள்ளலார் பற்றிய ஒரு கருத்தரங்கம் வந்து நம்ம நிச்சயமா நீங்க சொல்ற தேதியில வச்சுப்போம். ஆமா ஆமா. 2 தினங்களை கூட மதுரைக்கு தேனிக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு 2 நாள்ல. இப்போ வந்து திருநாகேஸ்வரம் புறப்படுறதுனால உங்க அனைவரையும் வந்து பொறுத்தருள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுறேன். அடுத்த கூட்டத்துல முழுமையா பங்கேற்கிறேன். நான் காலையில இதை பார்த்திருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த ஷெட்யூல மாத்திருப்பேன் அந்த ப்ரோக்ராம. அவசியம் வந்து அடுத்த கூட்டத்துல பங்கேற்கிறேன் ஐயா. மன்னிக்கணும், தொடர முடியாது. நன்றி. நன்றி. வந்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் கருத்தரங்கம் தாங்க ஐயா. உங்களுக்கு முடிஞ்சா அதை பேசலாம். அடுத்த சனிக்கிழமை வந்து நான் ஐயா எல்லாம் திருச்சிக்கு வரோம். சேவை ஐயா அப்படிங்கிறவங்கள பாடுறதுக்காக வர்றோம். சரிங்க சரிங்க. அவங்க சிஎம் அவார்டு வாங்கியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. அதனால ஐயா எல்லாம் வர்றாங்க, ஜட்ஜ் எல்லாம் வர்றாங்க அங்க திருச்சிக்கு. மறுநாள் 31ஆம் தேதி சென்னையில ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு போறேன். சென்னைக்கு போறேன். அங்க திருச்சியில இருந்து சென்னைக்கு போறேன். அதனால நிச்சயமா வந்து ஒரு அக்டோபர் மாசத்துல அது போல ஒரு மாசத்துல ஒரு சனிக்கிழமையில வழக்கம் போல இந்த வள்ளலார் சம்பந்தமான ஒரு தலைப்புல நம்ம கண்டிப்பா வந்து எல்லாரும் கூடி பேசுவோம். சரிங்க. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க, அந்த வாரம் வச்சுக்கலாம். நிகழ்வில் இணைஞ்சாவது எங்க கூட பேசிட்டு போனதுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாங்க. நல்லது. நமது அருமை நண்பர் வி ராஜேந்திரன் வழக்கறிஞர் மற்றும் பாதுகாப்பு நீதிமன்ற உறுப்பினர் வருகை தந்திருக்காரு. அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுங்க. வி ராஜேந்திரன். ஆமாங்க ஐயா, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதனால ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நிகழ்வில் இணைந்திருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? முகத்தை காட்ட முடியுமா? அவர்
இருந்தாரே, இவ்வளவு நேரம் இருந்தாரே. அவர்களை வருக வருக என்று நிகழ்விற்கு வரவேற்கிறேன். இருக்கிறார், மாலை இருக்கிறாரு. வணக்கம். அவர் பாடல்லாம் ரொம்ப பாடுவாரு, நல்லா விரும்புவார். பாட்டுல ரொம்ப அவருக்கு ரசிகர். ராஜேந்திரன் ஐயா இருக்கீங்களா? வரமானுக்கிறாரு. இல்ல இருந்தாரு, இப்ப நம்பி இருந்தாரு. நம்ம அவரு கூட இருக்காரு, லைன்ல இருக்காரு, மியூட்ல போட்டிருக்காரு. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? பாடுமா. நெட்வொர்க் ப்ராப்ளம். நெட்வொர்க் ப்ராப்ளமா? இருக்காரு, லைன்ல தான் இருக்காரு. அந்த பாட்டு நல்லா சிச்சுவேஷன் தாங்க கரெக்டா நம்ம ஐயா எடுத்து கொடுத்துருவாரு பாருங்களேன் ஜெயாமா. ஆமா ஆமா. அது பெண் குரல் தான்மா, பெண்கள் தான் பாடணும் அந்த பாட்டு. ஆமாங்கய்யா. ஜெயமா பாடுங்க. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? அவரு பாடல் பாடி முடிச்சிருக்கீங்க. பார்க்கும் மர்மம் என்ன, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழக சிலை அழகாய் இந்த தெரியல லிரிக்ஸ் மறந்து போச்சுல்லே. சிலை அழகா இந்த சிலை அழகா என்று. இருங்க நான் பாட்டு எடுத்துக்கிறேன். எடுங்க. சரி நம்ம அடுத்து எடுத்துக்கிறேன் பாட்டை. ராஜேந்திரன் ஐயா இருக்கீங்களா? லைன் கிடைச்சதுங்களா? சரவணன் ஐயா, நம்ம தலைவர் வர்றாரு. சரவணன் ஐயாவும் மியூட்ல இருக்காங்க. தலைவர் வந்து விட்டார். தலைவரை வரவேற்க மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தலைவர் பத்தி ஒரு பாட்டு, தலைவா தலைவான்னு ஒரு பாட்டுலாம் வருமே. அதெல்லாம் அவசரத்துக்கு வராது. அதுதான் தலைவா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உடனே பாடிடலாமா? உடனே பாட முடியாது. காமராசர் பாடல் பாட போகிறேன். பாடுமா. வாங்க வாங்க. இல்ல கேமவர்த்தினியா? தலைவரேனும் காமராசரே, கடமையில் சிறந்தவரே கர்ம வீரரே, கடமையில் சிறந்தவரே கர்ம வீரரே, மதிய உணவு தந்தவரே கல்வி தந்தையே, மதிய உணவு தந்தவரே கல்வி தந்தையே, சீருடையை தந்தயங்கள் கருப்பு காந்தியே, சீருடையை தந்தயங்கள் கருப்பு காந்தியே, அணைகள் பல கட்டிய பெருந்தலைவரே, அணைகள் பல கட்டிய பெருந்தலைவரே, மக்கள் நல நுழைத்திட உழைப்பவரே, மக்கள் நல நுழைத்திட உழைப்பவரே. தேங்க்யூ. சிறப்பு 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 சிறப்பு, மிக அருமை. நன்றி. கருப்பு காந்தி. பேர் என்ன? நன்றி ஐயா. பேர் என்னமா? விஷாலினியா? விஷாலினி ரொம்ப சிறப்பா நமது கருப்பு காந்தி காமராஜர் அவர்களை பற்றிய பாடல் மிக சிறப்பாக இங்கே பாடியதற்கு மிக்க நன்றியும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோமா. என்ன நிறைய பாடி இருந்திருக்கலாம், ஒரு 4-5 ஸ்டான்ஸா பாடி இருந்திருக்கலாமே. சரவணன் ஐயாவோட பொண்ணு போல இருக்கு. சரி. ஐயா அப்படியே வந்து மௌனமாவே பின்னாடி நின்னு இயக்குறாரு. ஆமா ஆமா சரவணன் ஐயா. சரி, ஒரு ஆசிரியர் வந்துட்டு தன் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டணும் இல்லைங்களா, பல இதுல கொண்டு வரணும். சிறப்பு சிறப்பு. சரி, அடுத்ததாக நான் லேசா ஒரு பாட்டை பாடி வச்சேன். அதுக்குள்ள யாராவது பாடி சிறப்பு பெற்றா அது மகிழ்ச்சி தானே பெற்றோர்களுக்கு. ஆமா ஆமா, சும்மா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு அடுத்த பிள்ளைங்களை வளர்ச்சியும் பாராட்டிட்டு இருந்தோம். நம்ம பிள்ளைங்களையும் பாராட்டணும், ஊக்குவிக்கணும், நல்வழியில கொண்டு வரணும். எல்லாமே ஒரு கடமை இருக்குது இல்லைங்களா. அடுத்ததாக ஜெயம்மா நானே பாடுறேன் ஒரு பாட்டு, அதுக்குள்ள யாராவது இணையிட்டோம். தலைவர் ரெடியா இருக்கட்டும், சரவணன் ஐயா வரட்டும், ராஜேந்திரன் ஐயாவும் இணைப்பு கிடைத்த வரட்டும். படம் வேட்டைக்காரன், இசை
KV மகாதேவன், பாடல் கண்ணதாசன், பாடியவர் TMS. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. மிக அருமையான ஒரு பாடலை வந்து கண்ணதாசன் கண்ணதாசன் பாடல் தான் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை மிகச் சிறப்பாக இங்கே பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு அம்மா, பாராட்டுக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்ததாக சொல்லுங்க பேசிட்டு அடுத்ததாக பாடல் ஆசிரியர்கள் வரிசையில் வாலி அவர்களை பற்றி சிறிய ஒரு குறிப்பு வந்து கொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். வாலி அவர்கள் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். அவரும் கண்ணதாசனை போன்றுதான் மிகவும் கஷ்டப்பட்டு சென்னைக்கு சென்று பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்றார். பாடல்கள் எழுதி கொண்டே இருந்தார். ஆனால் அவருக்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் சென்னைக்கு சென்று தங்கியிருந்த போது நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுடன் தங்கியிருந்தார். அப்பொழுது அவர்களை சந்திப்பதற்காக பாடகர் PB ஸ்ரீனிவாசன் அடிக்கடி அங்கு வருவது வழக்கம். மூவரும் சந்தித்து பேசிக்கொண்டு இருப்பார்களாம். அப்பொழுது திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக வாலி அவர்கள் மிகவும் மனமுடைந்து திருப்பி இடையில யாரோ மியூட்ல போட்டு பேசுறாங்க. இப்படி வச்சுட்டாக்கா கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். மியூட்ல போட்டு பேசுறமா? ஆனா இது 1.12 நீங்க மியூட்ல போட்டுருங்க. இந்த டிசைன் அழகா இருக்கே, லுக்கா இருக்கேன், நான் வாங்கினேன். ஐயா மியூட்ல போடுங்க ஐயா அவங்கள.
இணைப்பில் ராகவன் ஐயா இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று நிகழ்விற்கு வரவேற்கிறேன். ஜெயாமா, நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க. வாலி அவர்களும் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களும் ஒன்றாக தங்கியிருந்த சமயத்தில் பாடகர் PV ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திப்பதற்காக அடிக்கடி வருவது வழக்கம். அந்த சமயத்தில் வாலி அவர்களுக்கு திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக மிகவும் நொந்து போனார். மீண்டும் திருச்சியே சென்று விடலாம் என்று தன்னுடைய உடைமைகள் எல்லாம் கட்டி எடுத்து வைத்து விட்டார். அந்த சமயத்தில் PV ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திப்பதற்காக அங்கே வருகிறார். வந்தவுடன் நாகேஷ் அவர்களிடமும் வாலி அவர்களிடம் PV ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறார் என்றால், நான் இன்று ஒரு பாடல் பாடிவிட்டு வந்தேன், அந்த பாடலை நீ கேள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சரி, நம்ம நண்பர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக வாலி தன் மனதில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு அந்த பாடலை கேட்பதற்காக உட்காருகிறார். PV ஸ்ரீனிவாசன் பாடுகிறார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த பாடல் தான் அவரை மாற்றியது என்று சொல்லலாம். அவர் மனமுடைந்து திருச்சிக்கே சென்று விடலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த PV ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடிய பாடல் அவருடைய மனதை மாற்றியது. தொடர்ந்து அங்க இருக்கிறார். இருந்து பாடல் எழுதி அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவரது விடாமுயற்சியினால் பாடல்கள் எழுத அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. தமிழகம் எங்கும் வாலி அவர்களின் பாடல்கள் சிறப்படைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பாடலானது இப்பொழுது நான் 4 வரிகளை பாடுகின்றேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை பிறக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி. அடுத்தவரை அழைக்கலாமாமா? நன்றிங்கம்மா. நிகழ்வில் லட்சுமி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை வணக்கம் கூறி வரவேற்கிறேன். இப்போது ராகவன் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. நன்றி. நான் பாடும் பாடல் பாரதியார் படத்துக்கு ஹரிஷ் ராகவேந்திரர் எழுதியது. இதுவும் பாரதியாருடைய பாடல். நிற்பதுவே நடப்பது, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தான், பல தோற்ற மயக்கங்களோ தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே இளவையிலே மரச்சரிவே, வானகமே இளவையிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிறைதானோ, வானகமே இளமையிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிறைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்துழைந்தே போனது நானும் ஓர் கனவோ, இந்த ஞானமும் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்தானோ, அந்த குணங்களும் பொய்தானோ, காலம் என்றே ஒரு நினைவும்,
காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ, அந்த குணங்களும் பொய்தானோ, காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போம் என்றோ, நாளும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் பணம்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவது, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை ஐயா, அருமை அருமை. பாரதி எழுதிய பாடலை நீங்கள் எடுத்து பாடியதற்கு மிக்க நன்றி. மிக சிறப்பாக இந்த பாடலை நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். அருமையான ஒரு பங்களிப்பை இந்த பாட்டரங்க நிகழ்விலே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றியும் பாராட்டுகளும் ஐயா. தொடர்ந்து இணைத்திருங்கள், உங்களது பங்களிப்பை கொடுங்கள் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். வாலியை பற்றி இன்னொரு சின்ன குறிப்பு. நல்லதுங்க ஐயா. வாலியை பற்றி இன்னொரு சின்ன குறிப்பு. மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு பாடல், அதாவது அம்மாவை பற்றிய ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடல் வந்து திருச்சியில இருக்கிற ஒரு ஐயப்பன் கோயில்ல அவரோட பாடல் வந்து வரிகளை பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு இது சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த பாடல் வந்து பாடுது. அங்க கோயிலுக்கு செல்றவங்க எல்லாம் அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு போவாங்க. அப்படி ஒரு அருமையான பாடலை வந்து எழுதி புகழ்பெற்ற வாலி அவர்களே இந்த நேரத்திலே நினைவு நாம் கூறுவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பாடலை வந்து அம்மா என்று அழைக்காத உயிரில்லை, அந்த பாடலை வந்து யாராவது நம்ம யாவரும் கேள்வி கலை இலக்கிய மைய தலைவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆண் குரல் அப்படின்றதுனால ஐயாவை பாடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அம்மா நீங்க அழைங்க அவரை. தலைவர் அவர்கள் பாட ரெடியாக இருக்கிறார்களா இல்லையா? வேறு யாரையாவது அழைக்கவா? வணக்கம். 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 வாலியோட பாடலை தான் நானும் எடுத்து வச்சேன். அந்த பாடலை அக்கா ஜெயா அக்கா கேட்ட பாடலை எனக்கு வாய்ப்பு நேரம் இருந்தா ரெண்டாவது பாடுறேன். அதுக்கு அதான் நானும் சொல்ல வந்தேன், அதை மெதுவா எடுங்க. இப்ப நீங்க பாட வேண்டிய பாடலை பாடிடுங்க. இந்த பாடல் வந்து வாலி ரெடி பண்ணிட்டு பாடுங்க. வாலி எழுதின பாடல் தான். படம் வந்து குணா வந்து ஒரு சித்தர் பாடல் மாதிரி எழுதியிருப்பாரு. பட்டினத்தார் பாடல் போல ஒரு பாடல் அது. இளையராஜா இசையில அவரே பாடியிருப்பாரு, இளையராஜாவே பாடியிருப்பாரு. கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அவரு பாடுறத கேட்டு நல்லா இருக்குன்றதுனால நம்ம பாடுறது நல்லா இருக்கு போடுறது அப்படின்னு நினைச்சு நான் ஒரு ஆசையில வந்திருக்கேன். வரிகள் வந்து ரொம்ப அருமையான வரிகள், கேட்கறதுக்கு அவ்வளவு இதா இருக்கும். பாடுறேன், நீங்க பாடுங்க. நல்லா இருக்கா இல்லையா நாங்க சொல்றோம். நீங்க கண்டிப்பா அருமையா பாடுறீங்க. ஒரே ஒரு இல்ல அது வாலிகள் வரிகள் தான், அதனால நல்லாதான் இருக்கும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மெதுவா எப்படி பாடினாலும் நல்லா இருக்கும். எந்த வரிகளா இருந்தாலுமே அவர் அழகா தான் பாடுவாரு, நல்லா பாடுவாரு. கேக்குதா ஐயா? நான் பாடட்டுமா? எப்போ வழக்கமா உடுமலை லட்சுமி அம்மா தான் கேக்குதான்னு ஆரம்பிச்சுட்டு பாடுவாங்க, பேசுவாங்க. நீங்க எனக்கு அவங்க டைலாக் நீங்க எடுத்துக்கிட்டீங்களே இன்னைக்கு. ஹெட்போன் இல்லாம பேசுறேன் அதனால. சரி சரி. அப்ப என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு, பந்தவாச சேற்றில் வந்து விழுந்த தேகம்
எந்த கங்கையாற்றில் இந்த அடுக்கு போகும் அப்பன் என்றும் ஆணை அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. குத்தம் குறையே மற்ற ஜீவன் இங்கு யாரடா, சுத்தம் என்று யாரும் இல்லை பாவம் மூட்டைதானடா, சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா, புத்தி கெட்ட மூடர்க்கென்றும் ஞான பார்வையேதடா, ஆதி முதல் அந்தம் உன் சொந்தம் உன் பந்தம் நீ உள்ளவரைதான், வந்து வந்து கூடும் கூத்தாடும் விட்டோடும் ஓர் சந்த கேவதான், இது நீ என்ன நான் என்ன வந்தாலும் சென்றாலும் என்னாச்சு விட்டு தள்ளு, அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம், ஆடித்தானே சேர்த்து வச்ச பாவம் யாவும் தீரணும், ஆடாட பாவம் சேரும் ஆடி ஓடும் மானிடா, ஆட நானும் மாட்டேன் என்று ஓடி போனதாரடா, தட்டு கெட்டு ஓடும் தள்ளாடும் என்னாலும் உன்னுள்ள பூரங்கு, கட்டுப்பாடக்கூடும் எப்போதும் நீ போடு மெய்ஞான விலங்கு, மனமாடாமல் வாடாமல் மெய்ஞானம் உண்டாக ஞானம் மாற்றிவிடும், அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. பந்த மாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அடுக்கு போகும், அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு சிறப்பு சிறப்பு, மிக அருமையாக பாடினீர்கள். இந்த பாட்டை நான் இன்னைக்குதான் கேட்கிறேன்னு நினைக்கிறேன். குணா படம் பார்த்திருக்கேன், ஆனா இந்த பாட்டு வந்து நான் கேட்ட மாதிரியே இல்ல. மிக அருமையான ஒரு பாடலுங்க ஐயா, ரொம்ப அருமையா இளையராஜா பாடியிருப்பாரு கண்டிப்பா. மிக அழகாக பாடியிருக்கிறீர்கள். நன்றிங்க ஐயா. குணா படத்திலே ஒரு பாடல் தேர்ந்தெடுத்து நீங்கள் பாடியதற்கு மிக்க நன்றிகளும் பாராட்டுகளும் ஐயா. தம்பி அவர்களே, தம்பி நன்றி அக்கா, நன்றி அக்கா, அக்காமார்களுக்கு நன்றிகள். இது ஓபனிங் சாங் சொன்னாங்க, யாரு இப்ப சொன்னது? டைட்டில் சாங் முடிஞ்ச பிறகுதான் நான் போனேன், அதனால எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நானும் குணாபடமே ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு. தெரியல எனக்கு, நானும் பார்க்காததுனால. மத்த பாடல்களை நம்ம கேட்டு இருக்கிறோம், இது டைட்டில் சாங்கிறதுனால அது படத்துல மட்டும்தான் இருக்கும், அதனால எனக்கு தெரியல. ஆமா ஆமா. நன்றி சகோதரா, நன்றி சகோதரா. நம்ம இன்னைக்கு பாடலரங்க தலைமை அவங்க கேட்டுக்கொண்டது பாட்டை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க, கடைசியா டைம் இருந்தா பாடுவோம். அடுத்ததாக லட்சுமி அம்மா அவர்களை பாட அழைக்கிறேன், வாருங்கள் அம்மா. வழக்கம் போல பேசுறது கேக்குதா?
நல்லா கேக்குது. நன்றாக கேட்கிறது. அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கம். பாடலரங்கில் இது நான் எழுதின பாட்டு தான். ஆனா அதோட டியூன் ராகம் வந்து திரைப்பட இசைன்றாங்க. அதாவது மாப்பிள்ளை அவங்க ஆனா போட்டிருக்க சட்டை என்னதுன்னு சொன்ன மாதிரி அந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன். அந்த ராகத்தை மட்டும் திரைப்பட இசையில இருந்து எடுத்திருக்கேன். அதை ஒண்ணு பாடுறேன். பெண்ணுரிமை, பெண்களை பத்தி. காலம் இப்போ மாறி வருது பெண்களே, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, கண்ணீர் சிந்தும் வழக்கத்தை மறந்து விடு கண்களே, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, கண்ணீர் சிந்தும் வழக்கத்தை மறந்து விடு கண்களே, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, கல்வி பெருகுதோ சேருதே, காலம் கனியுதோ கண்ணீர் மறையுதே, கண்கள் என்று புவனமே பாடுதே, புவனமே பாடுதே, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, உடன்கட்டை ஏற்றும் அந்த காலம் இப்போ ஒளிஞ்சு போச்சு, உதவக்கரை ஆண்களையே ஒதுக்கி விடும் காலம் ஆச்சு, ஆம்பள நாங்கள் என்ற கர்வம் இப்போ மாறி போச்சு, ஆணும் பெண்ணும் சமம் என்னும் நல்ல காலம் வந்தாச்சு, அகிலமே பின்னை போற்றும் அகிலமே பெண்ணை போற்றும் அற்புதம் நிகழ்ந்தாச்சு, மதுரை மடமையும் இறந்த காலம் போயாச்சு, மண்ணுலகம் பொன்னுலகாய், ஆஹா மண்ணுலகம் பொன்னுலகாய் மாறி வரும் நாளாச்சு, மாறி வரும் நாளாச்சு, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, கண்ணீர் சிந்தும் வழக்கத்தை மறந்து விடு கண்களே, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, பெண்ணை வைத்து சூதாடிய ஆண் வர்க்கம் அடங்கி போச்சு, அடுப்படியில் பெண்ணை வைத்து பூட்டும் காலம் ஓடி போச்சு, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி அடக்கி வைத்த காலம் எப்போ காணாம போயிடுச்சு, அடங்கி போன பெண்கள் அடங்கி போன பெண்கள் ஒரு சால வந்தாச்சு, அங்கிங்கு இல்லாத பின்னாச்சு, அன்னை மடி நாம் காணும், ஆஹா அன்னை மடி நாம் காணும், சொர்க்கம் என்று தெரிஞ்சாச்சு, சொர்க்கம் என்று தெரிஞ்சாச்சு, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, கண்ணீர் சிந்தும் வழக்கத்தை மறந்து விடு கண்களே, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, கருணை காட்டி சேவை செய்த அன்னை தெரசா பெண் தானே, கடுமை காட்டி போர் செய்த ஜான்சி ராணி பெண் தானே, கவிக்குயிலாய் பாடி வந்த சரோஜினி பெண் தானே, கார்மேகம் வலம் வந்த கல்பனா சாவல் பெண் தானே, பாரதியின் கவிதையில் பாரதியின் கவிதையில் கண்ணம்மா பெண் தானே, பாரதியின் துணைவியான செல்லம்மா பெண் தானே, காந்திஜிக்கு துணை நின்ற, ஆஹா காந்திஜிக்கு துணை நின்ற கஸ்தூரிபா பெண் தானே, பெண்மை என்றால் பெண் தானே, காலம் இப்போ மாறி வருது பெண்களே, கண்ணீர் சிந்தும் வழக்கத்தை மறந்து விடு கண்களே, காலம் இப்போ மாறி வருது பெண்களே. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி ஓவர் ஹிட் ஆகி போச்சுடா. சூப்பர்மா சூப்பர். நன்றாக இருந்ததுமா, பேசுங்க.
பேசுங்க ஜெயாமா, மீட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட்ல போட்டேனா? சிறப்பு உடுமலை லட்சுமி அவர்களே, மிக சிறப்பாக இந்த பாடலுக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, ஓ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அந்த ராகத்தை பிடிச்சு பாடுனீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க. மிக அருமையான வரிகளை கோர்த்து இந்த பாட்டுக்கு இந்த ராகத்தை நீங்க சேர்த்துக்க பாருங்க. ரொம்ப சிறப்பு, அருமையான பங்களிப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அம்மா அம்மா சொன்னா நீங்க புரிஞ்சுக்கீங்க லட்சுமி. என் செல்லு ஹீட் ஆகி ஓவர் ஹீட்னு வருது. தப்பிச்சிருங்க, ஆஃப் பண்ணிருங்க. நன்றி நன்றி இணைஞ்சதுக்கு. அடிக்கடி அடிக்கடி ஓவர் ஹீட்னே சொல்லி போயிட்டே இருக்கீங்க. ஆமா, ஒரு வாளி தண்ணி. இந்த அம்மா வந்து இப்ப உங்களை பாராட்டி வச்சது வந்து ஐஸ். அந்த ஐஸ்ல வந்து ஹீட் கம்மியா இருக்கணுமே. இப்ப உங்களுக்கு ஹீட் கம்மியா இல்ல, உங்களுக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்குமே. இப்படி சொல்லி போட்டுங்க, சர்வீஸ் பண்ணுங்க, சரியா போயிடும். ராவணையா அப்படி சொல்லி போட்டீங்களே. ஆமா, அடுத்ததாக ராஜேந்திரன் ஐயா இருக்கீங்களா? சரவணன் பாடல என்ன? சரவணன் ஐயா இருக்கீங்களா? அவரு கடைசியா இணையலான்னு இருக்காரு போல இருக்குது. கனெக்ஷனை மட்டும் போட்டு விட்டுட்டு. ஐயா சரவணன் ஐயா, சரவணன் பாடின பாட்டை கேட்க சொல்லுங்க. ஆமா, இன்னும் அவர் பாடல, பொண்ணை மட்டும் பாட சொன்னாரு. ராஜேந்திரன் ஐயா கடைசியா வந்து ஒரு அருமையான பாடல பாடி போயிடுவாரு அவரு. ஆமா, நான் பாடட்டுமா? யாருங்கம்மா? கஸ்தூரி அம்மாவா? யாரு இணைஞ்சிருக்கீங்க? யாருமே இணைஞ்ச மாதிரி தெரியலையே. சரவணன் ஐயா இணைப்புலதான் பேசுறாங்க. பாடுங்க. இணைப்புலதான் பேசுறாங்க. என் பேர் ஹேமவர்ஷினி. ஹேமவர்ஷினி பாடுமா. என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ரைட், பாடுங்க. மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, ஊருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, ஒன்றுருவ வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. நன்றி. சிறப்புமா ஹேமவர்ஷினி, சிறப்பான. என்ன எல்லா பாடலுமே 4 நாள் ஒரு ஸ்டான்ஸாவோட முடிச்சுட்டு ஓடிடுறீங்களே, அருமையா பாடுறீங்க. இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் போல இருக்குன்றப்ப டப்புன்னு பாடலை முடிச்சிடுறீங்களே. அருமையான பாடலுமா, நல்லா பாடிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து பாட முயற்சி செய்யுங்கள். பாட்டரங்கில் வந்து உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். பள்ளிகளிலும் நீங்கள் பாடல் போட்டிகளில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றிடா, நன்றிடா, நன்றிடா. நல்ல பாட்டுலாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டா எடுத்து வந்து பாடுங்க. இந்த பாடல்லே கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் மட்டும் பாடிட்டீங்க, நல்லா பாடுறீங்க. நல்லா ஒரு பாட்டை முழுசா எடுத்து நல்லா பாடுங்க. சிஸ்டர்ஸா 2 பேரும்? இல்லைங்க மாமா, அது அந்த பாடினது வந்து எங்க அத்தை பொண்ணு. சரி, நீங்க அப்பாவோட பொண்ணா, சரவணன் ஐயாவோட பொண்ணா? என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ரைட், ஆமா, முன்னே சொன்னீங்க. நல்லது. கலந்துக்குங்க, நல்லா சிறப்பா பண்ணுங்க. ஐயா அப்பா உங்களை எல்லாம் தயார் பண்ணிடுவாரு. சகோதரர் என்னமோ சொல்றாரு, சொல்லுங்க. இல்ல ஹேமவர்ஷினி சரவணனுடைய புதல்வியா? ஆமா ஆமா. குரல் நல்லா இருக்கு, ரொம்ப இனிமையா அழகா இருக்கு.
முன்ன பாடினாங்க விஷாலினி, அவங்க வந்து அத்தை பொண்ணாமா. அப்படியா? இவங்க வந்து ஸ்ரீ. அப்ப ஒரு குரூப்பாவே அலையிறாங்க உங்களுக்கு. குரூப்பா, குடும்பமா, சொந்தமா, பந்தமா எல்லாமே. என்ன ஒரு பேருமா குரூப்பாவே சொன்னீங்க? ஒரு குரூப்பாவே பிரியஸ்ரீயா? இதழ்யாஸ்ரீ. இதயாஸ்ரீயா? என்னப்பா என்ன இன்னொரு சொல்லு. இதழ்யாஸ்ரீ. இதயாவா? இதழ்யாஸ்ரீ. இதயாஸ்ரீ. இதயம் ஹார்ட் இதயம். ஆமா. இல்ல இதழ்யா. இதழ்யா. இதழ்யாவா? இதழ் பூ இதழ் அப்படின்றோம்ல, அந்த ஆமா. இதழ். அந்த இல்ல இவ்வளவு நேரம் உரைக்கல பாப்பா. இப்பதான் நீங்க இதழ் அப்படின்னு சொல்றதுனால, இல் சொல்றதுனால தெரிஞ்சது. இதயாஸ்ரீங்கிற மாதிரியே தான் இருந்தது. இதழ்யாஸ்ரீ. அந்த இல்ல அழுத்தி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. அழகான பேரு. உங்க பேரு ரொம்ப அழகான பேரு. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வண்டி ஓட்டுறாங்க. அம்மா வண்டி ஓட்டுறாங்களா? என்ன அப்பா வண்டி? கனெக்ஷன் கொடுத்துட்டு வெளியில போயிட்டாரா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன்னு சொன்னாங்க. சந்தோஷம் சந்தோஷம். சரி சரி. அவருக்கு ராஜேந்திரன் ஐயா இணைப்புல இருக்கீங்களா? அவருடைய கனெக்ஷன் சரியா கிடைக்கலன்னு முன்னையே சொன்னாரு. சகோதரர் அவர்கள் அடுத்த பாடல் வந்துட்டாரு. ராஜேந்திரன் ஐயா வாருங்கள். வணக்கம். ராஜேந்திரன் வந்திருக்காரா? இருக்காருங்கய்யா, லைன்லயே இருக்காரு. முன்ன இருந்தே இருக்காரு. கொஞ்சம் இணைப்பு கிடைக்கிறாரு. இப்ப ஒரு செகண்ட் இணைஞ்சாரு, போயிடுச்சு போல இருக்கு. இல்ல பேசினாரு ஒரு வார்த்தை. அப்படியா? என்ன பேசினாரு? இதோ வணக்கங்க அம்மா என்னமோ சொன்னாரு. வணக்கங்க அம்மா, இருக்கங்க அம்மான்னு என்னமோ சொன்னாரு. அது கூட புரியல. கட் ஆயிடுச்சு. ஐயா வெளியில போயிட்டு உள்ள வாங்க. இல்ல நம்ம மறுபடியும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சகோதரர் இன்னொரு பாடல் பாடுகிறாரா? இன்னொரு பாடல் பாடுகிறீர்களா? இன்னொரு பாடல் அதான் அம்மா என்று அழைக்காத, அத ஒரு சரணம் மட்டும் பாடுறேன். பாடுங்க பாடுங்க. ஜெயா அக்கா ஒன்னும் பேசாம இருக்காங்க. பாடுங்க. சரணம் வரும். தம்பி பாடிடுவாங்க அப்படின்னு பாடுறேன்னு சொல்றாங்க. கேட்டுட்டேன், வேண்டுதல் கொடுத்துட்டேன். நீங்க பாடிடுங்க. ஆமா, வல்லவிக்கு பிறகுதானே சரணம் வரும். வல்லவி பாடிட்டு தானே சரணம் பாடணும். அப்படி வரும். நம்ம வந்து சரணத்துல உள்ள பூந்து பல்லவியில வந்து நிப்பாட்டுற மாதிரியும் கொண்டு வரலாம். நடுவால பிடிக்கிறீங்க. சரி ஆரம்பிங்க. ஜெயம்மா மாதிரி நடுவால கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி. சரி கொஞ்சம் பாடிடலாம். நிறைய அப்படித்தான் பண்றாங்க. நடுவரியில இருந்து பாடி அப்புறம் முதல் பல்லவியில முடிச்சிடுறாங்க. ஆமா. பாடுறாங்க. பாடலாமா? பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவை யாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கெங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லை. நன்றி. அருமை. தம்பி
நான் கேட்டதற்கு இணங்க பாடலை மிகவும் கஷ்டப்பட்டு பாடி முடித்து விட்டார். ரொம்ப அருமையான குரலில். நன்றி நன்றி உங்களுக்கு. மிக சிறப்பாக பாடினீர்கள். இந்த பாடல் பாடுவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். மொத்த ஸ்தாயில பாடிட்டு கீழே எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜெய்சாஸ் அவர்கள் வந்து அந்த பாடலை ரொம்ப எப்படிதான் பாடினாரு தெரியாது, அப்படி ஒரு அழகா பாடியிருப்பாரு. அப்படி ஒரு கஷ்டமான பாடல் இது. அதை நீங்க எடுத்து எனக்காக நீங்க பாடினதுக்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஜெயசுதாஸ் வந்து அவருடைய அந்த இதெல்லாம் வந்து கிட்ட நெருங்கவே முடியாது அவர்கிட்ட. அவருக்கு இணையாவெல்லாம் பாடுறதுக்கு அவர் மாதிரியே பாடவே முடியாது. நம்ம ஒரு ஆசைக்காகத்தான் பாடுறோம். அதெல்லாம் அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஆமா, இருந்தாலும் எடுத்து நீங்க அப்படியே கரெக்டா கொண்டு வந்துட்டீங்களே. ரொம்ப சிறப்பு சிறப்பு சிறப்பு. வேற யாரும் இருக்காங்களா பாடுறதுக்கு? சிறப்பாக பாடினீர்கள். நம்ம நிறுவனர் ஐயா இருக்காரு, பாடிட்டாங்க ஐயா, பாடினாரு. நான் மலரோடு தனியாக பாடியாச்சு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டேன். நீங்க தான் லேட்டா வந்துட்டீங்க. சிறப்பா பாடினாரு ஐயா. ஐயா ஆரம்பத்திலேயே பாடிட்டு கிடந்த பாட்டாங்க. அருமையான பாட்டு, நல்ல பாட்டா செலக்ட் பண்ணிருக்காரு. இப்ப ஒரு பாட்டு பாடிடுவோம், பாடி முடிச்சிடலாமா? ராஜேந்திரன் வர்றதுக்காக காணோம். ஒரு காதல் பாட்டு ஒரு பக்தி பாட்டு பாடி அடுத்த முறை நான் பார்க்கின்றேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடினை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாது கருணை உள்ளவன். இன்னல் படும் எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களால் பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறியுபவன். அல்லல் படும் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தையும் சொல்லி காட்டுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன். வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன். அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் கடலின் மீதும் ஆட்சி செய்பவன்.
அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் கடலின் மீதும் ஆட்சி செய்பவன், தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன், தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா. இறைவனிடம் கையேந்தி நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் வைத்து விட்டாச்சு. மிக சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. நாம கையில் மலரோடு முதல்ல வந்தாச்சு இல்லையா, மறுபடியும் அந்த கையை உயர்த்தி இறைவனை கும்பிட்டுலாம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. மிக சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. சரவணன் ஐயா வந்துட்டாங்க. அவரை அழைச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே, அந்தாச்சு போல இருக்கு. சரவணன் வாங்க, சரவணன் வாங்க. உங்களுக்காகத்தான் வாங்க, வணக்கம். மன்னிக்கவும், மிகச்சிறந்த ஒரு நிகழ்வில் காலதாமதமாக இணைந்தமைக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க இடத்தை ஈடு கட்டுறதுக்காக தான் பிள்ளைங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்களே, அதனால நல்லா பாடினாங்க, அழகா பாடினாங்க. இன்னும் நல்லா பாடிய சொல்லிக்கிட்டே இருங்க. வர நிகழ்வுகள் எல்லாம் கலந்துக்க வைப்போம். நல்லா பண்றாங்க குழந்தைங்க. இதழ்யாஸ்ரீ, அடுத்தது ஹேமவர்ஷினி, 2 பேரும் நல்லா பண்ணாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. சொல்லுங்க, சொன்னோம் அவங்ககிட்டயும், இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்க நாங்க சொன்னோன்னு. அடுத்ததாக நீங்க வந்து பாட வாங்க. யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் பொருளாளர் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம். தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய சிறப்பு இணையவழி பாட்டரங்க நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநில இணைத்தலைவர் திருமதி ஜெயா வேதாச்சலம் அம்மா அவர்களுக்கும், தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் ஐயா அவர்களுக்கும், மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திராவிடமணி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்து திறம்பட செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் திருமதி தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் வாரந்தோறும் விடாமல் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய சென்னையை சார்ந்த மிகச்சிறந்த கவிஞர், பாடலாசிரியர், பன்முக திறமையாளர் ராகவன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்வில் பங்கேற்று சிறப்பான பின்னூட்டங்களை உடனுக்குடன் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் தங்களுடைய பங்களிப்பை சீரும் சிறப்புமாக தந்த அத்தனை பாடலாசிரியர்களுக்கும் கவிஞர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். என்னதுடைய சிறிய பாடல் ரஜினிகாந்தினுடைய நடிப்பில் தர்மதுரை என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான், ஆட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலம்தான், நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேசம், ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான், ஆட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலம்தான், ஒண்ணுக்கொண்ணு ஆதரவு உள்ளத்திலே ஏன் பிரிவு, கண்ணுக்குள்ளே பேதமில்லே பார்ப்பதிலே ஏன் பிரிவு, பொன்னும் பொருள் போகும் வரும்
அன்பு மட்டும் போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும். தெய்வம் விட்டு போவதில்லை, மேடைக்கும் மாடைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு. வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன, மேடைக்கும் மாடைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு. வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன, இதை புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். ஆட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலம்தான். சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபம் இல்லை. எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும் சோகமில்லை. கன்றை விட்டு தாய் பிரிஞ்சி காணும் சுகம் ஏதுமில்லை. ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லை. ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லை. இதை புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். ஆட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலம்தான். நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேஷம். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். ஆட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலம்தான். நான் வாய்ப்பிற்கு நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிக அருமையாக பாடினீர்கள் ஐயா. எப்பவுமே உங்களுடைய இது தனித்துவம் என்ன அப்படின்னாக்க, அருமையான ஒரு பாடலை எங்கேயோ தேடி பிடிச்சு கொண்டு வந்து பாடிட்டு போறதுதான். அதாவது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு சொன்ன மாதிரி சிறப்பான ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து பாடி முடித்து விடுவீர்கள். மிக நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வேற யாராவது இருக்காங்களா பாடுறதுக்கு? வேற யாரும் இல்ல, எல்லாரும் பாடியாச்சு. ராஜேந்திரன் ஐயா தான் இணைப்பு சரியா கிடைக்கல, அடுத்த வாரம் இணைஞ்சுக்கிறேன்ட்டாரு. சரிங்கம்மா. சரி, இப்ப ஐயா நீங்க பாடல் முடிச்சிடலாமா பாடுங்க. ஐயா? நீங்க பாடல் பாடுங்க. பாடுறேன். இது பாடி முடிச்சிடலாமா ஐயா? ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. பாடி முடிச்சிடலாம். நல்லதுங்க ஐயா. இறுதியாக நன்றி உரை நீங்க சொல்லிருங்க அம்மா. நல்ல விஷயமா. நான் ஒரு பாட்டு பாடி இந்த இதை நான் முடிச்சு வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து முறையா முடிச்சு வச்சிருங்க இது பாட்டரங்கத்தை. இறுதியாக பாரதிதாசன் அவர்கள் எழுதிய, அதாவது தமிழுக்கு புகழ் சேர்த்த பாரதிதாசன் அவர்களின் ஒரு பாடலோடு என்னை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எனக்கு அந்த பாடலோடு நான் முடித்துக் கொள்ள நினைக்கின்றேன். அந்த பாடல் ஏற்கனவே இந்த தளத்தில் பாடின பாடுதான். இருந்தாலும் அது சரியா அன்னைக்கு நான் பாடலை. அது நல்லா பாடணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல. அந்த பாடலோடு நான் எனது இதை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும்
யான் கண்டதில்லை தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் கதியிலும் வேறெங்கும் நான் கண்டதில்லை. நதியுண்டு நதியுண்டு காதல், நதியுண்டு காதல், தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதியில் இனிமை. தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்தனல் அமுது. இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்தனல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்தனல் அமுது, வாய்தனல் அமுது, வாய்தனல் அமுது. அனைவருக்கும் நன்றி. எனக்கு இந்த பாட்டரங்கை தலைமையேற்று நடத்துவதற்காக எனக்கு தந்த நல் வாய்ப்புக்காக நமது யாவரும் கேளீர் கலை இலக்கிய மைய நிறுவனர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பங்காற்றிய அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் வந்திருக்காரு. நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இங்க போயிட்டாரு, காணமே நினைச்சேன். சரி, ஏதாவது வேலை வந்துருச்சு போல இருக்கு, போயிட்டாராட்டுக்கு நினைச்சேன். இப்பதான் இதே கூட காணமே. சாரி சாரி. இன்றைய ஆமா ஆமா இன்றைய நிகழ்விற்கு நன்றியுரையாற்ற ராகவன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. நன்றி அம்மா. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, அருமையான எல்லாருமே பாடினாங்க. கடைசியா பாரதிதாசன் பாட்டும் சூப்பர் ஹிட்டு. ரொம்ப போன தடவைக்கு கொஞ்சம் முடியலனாங்க, இந்த தடவை சிறப்பாக பாடிட்டாங்க. அந்த வரிகளும் சிறப்பு, அதோடைய டியூன் ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. எல்லாருமே சிறப்பாக பாடியிருந்தாங்க. அது மாதிரி நீங்க இந்த வாலியை பற்றிய குறிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அருமையான ஒரு வீக்கெண்ட், ஒரு ஸ்பெஷல் சொல் அருமையா இருந்தது. குகன் ஐயாவுக்கும் திராவிட இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கும் ஜெயா அம்மா, அப்புறம் வந்து தனலட்சுமி அம்மா, எல்லாரும் பேசும் வாய்ப்புக்கும் மிகவும் நன்றி. பாடிய அனைவருக்கும் பாராட்டுகள். நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்வில் இணைந்து பாடல் பாடிய அனைவருக்கும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுரையாற்றிய ராகவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று அனைவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரவு வணக்கம் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். ஐயா, ஊருக்கு போய் நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லாம் எங்களுக்கும் வேண்டிட்டு வாங்க. நம்ம குழுவில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் வேண்டிக்கலாம். ஆமா, அப்படின்னு கும்பிட்டு வேண்டிட்டு வாங்க. நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. நன்றி. என்னது நிகழ்வில் இணைந்து உற்சாகமூட்டி பாடலை ரசித்துக் கொண்டிருந்த ராகவன் ஐயா அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவரும் இறுதி வரை இணைந்திருக்கிறார். சீக்கிரம் முடிஞ்சிருந்ததுனால இருந்துட்டு இருக்காரு, இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்னு போயிடுவாரு. நன்றிங்க ஐயா. தாமோதரன் ஐயாவுக்கும் சிறப்பு நன்றி. தாமோதரன் ஐயாவுக்கும் நன்றி சொல்லுங்க. தாமோதரன் ஐயாவுக்கும் நன்றி. அதான் கொஞ்சம் இப்ப வாங்கன்னு சொல்ல நினைச்சு அவரே நமது தீவிர ரசிகர் அவரு. தீவிர ரசிகரான தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் ரசிகர். ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி.